இந்த திருப்பிகை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட் என் ஒய்ஃப் எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு. அந்த ஓடு என்னோடதான் இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதான் இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுறதை விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமா, 3 மணிக்கு அவங்க பயங்கரமா அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், தவிர்க்க முடியாது சொல்லுவாங்க, அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முதல்ல சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனதும் அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேச சொல்லிடுறேன், முதல்ல நான் அவனுக்காக பேசுனதுக்காக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டில் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பரியேறும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன், திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பரியேறும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. ஏதாவது சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பத்தி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்ன இன்டராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகமா தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருந்தேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமா அது ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்து போவேன். அதனால வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள், அப்பா இல்லை. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கு. அதனால அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பரியேறும் கிட்டான உடனே எதை பத்தி யோசிக்காம வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்ப இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பத்தி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும், இது எப்படி ஆகணும், எதுவுமே யோசிக்கல. வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணும் போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு. எனக்கு தெரியவே இல்லை. பட் TPHK படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இப்ப யோசிச்சு பாரு, சத்யகுமார் சார் வந்து அப்பா இருக்காரு, அப்பா அவங்க தூண் மாதிரி இருக்காரு. ஒருவேளை சத்யகுமார் சார் இல்லாம எங்க அம்மா மட்டும் யோசிச்சு பாரு எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு ஒரு கூட்டோட வேல்யூ. இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம போற உணர்வு இருக்குல்ல, அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அருண்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிட்டே இருந்தேன். நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சரியான நேரத்துல சொல்லணும்னு அவசியப்படுற விஷயத்த ரொம்ப அழகா, நேர்த்தியா, அழுத்தமா, ஆழமா சொல்லக்கூடிய ஒரு சென்சிபிள் டைரக்டர், தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். ஏன்னா முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆயிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டைரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவர் எப்பவுமே அப்படி தான் பேசணும்னு தெரியும்ல, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, மனசுக்குள்ள படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்றதுக்கு மட்டும்தான் நம்மளோட காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ள. நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் போலது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேச தோணுன அடுத்த செகண்டே நமக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதை கிட்ட நம்ம என்ன சொல்றது. ஏன்னா ஸ்ரீகணேசை பார்த்தா எனக்கு எப்பவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும்.
அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீ கணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படிதான் அவர் பேசுவார். நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல. நிச்சயமா இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்ற நீங்க யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசா வர்றவங்களுக்கு நீங்க ஸ்ரீ கணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறது என்னன்னா அது பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பா போகுது அப்படிலாம் இல்லாம பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது இருக்குல்ல, பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்கு. அந்த கெத்தோட ஸ்ரீ கணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ள போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கட்டுரை முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ள போவோம். அப்ப சார் சித்தார்த் சார் படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அழிஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்படி, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாய்ஸ் பொம்மரிகள்லாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பத்தி எனக்கு அவங்க பத்தி எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போதுதான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கிறது அப்படின்னா புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒண்ணுன்னா சொல்லுவாரு, பயங்கர டிஸ்டர்படா வந்து பாட்டு பண்ணியிருப்பாரு போல இருக்கல. ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்போம். அந்த பாட்டெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்க ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். அதில் நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளவு நாலேஜ், சினிமா பத்தி நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாவே அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் அவ்வளவு வேலை பார்த்தோம். அது நடக்காம போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்கு. அது நடந்திருந்தா ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சு காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாசக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்க பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கிருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்கார்ந்து வரும்போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமா. அது எப்போ ஓப்பன் ஆகுது தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி. ஓப்பனே ஆகல. அது நாங்க 2 பேர் உட்காந்து வேற வேற கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டாரு, டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவாரு, அது என்ன படம்டா மறந்துருச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்ல வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில். அதில் உங்க காமெடி வரும்போது நாங்கெல்லாம் பயங்கரமா சிரிப்போம் அவர் கலாச்சி. நாங்க ஏன்னா இப்போ ஜெயங்கவி சார் கேட்டாரு, உங்க சார் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டாரு. அவர் எப்பவுமே நைட்டு அசிஸ்டன்டோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களும் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினா நீங்க இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவர் தெரியவே தெரியாது, மறந்துடுவாரு. ஆனா உங்க நேம் வந்து உங்க பார்க்கும் போதெல்லாம் வந்து ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாரு. இப்ப உங்களை பார்த்த உடனே அவர் கேட்டாரு என்கிட்ட. நிச்சயமா எங்களோட எங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்ட்ல இருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமா தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமா தெரியுவாங்க, நீ இன்னும் பக்கத்திலேயே தெரியுறீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரத்குமார் சார் அதை பத்தி சொல்லி ஆகணும். சரத்குமார் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சார் பத்தி என்ன சொல்லுன்னா, அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நடிச்சுட்டே இருந்தேன் சத்குமார் சாரை பத்தி. ஏன்னா அவரு எங்க ஊர்ல மாதிரி இருப்பாரு. அவர் இந்த படத்துல நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டா அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும் தான் பேசும், பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும்.
முழுக்க முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமா வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு ஒரு பாறாங்கல், ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும்? பாறாங்கல் மாதிரி இருக்காரு அவரு, ஆனா உள்ள ரொம்ப கனிவா ஒரு பூ மாதிரி பாறாங்களுக்குள்ள பூக்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழில இந்த படத்தோட ஆக்டிங் நீங்க வாங்கிருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளவு பிரம்மாண்டமா தெரியாது, ஃப்ரேம்ல பிரம்மாண்டமாவே இருக்கிறாரு. அவரால் என்ன சவுண்டு விட்டா அந்த சவுண்டே எனக்கு தெரியும். அது எதையுமே வர விடாம அவர்கிட்ட வந்து ரொம்ப நுணுக்கமா அழகா இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமா அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவாரு சொல்லி, அது மாதிரி நிச்சயமா இந்த படம் வந்து வேலை பார்த்த நிறைய பேத்துக்கு அந்த முக்கியமா அந்த சைட் அவங்க பேர் எனக்கு தெரியல, இப்பதான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்க அந்த கேரக்டர் அனாதையா விட்டுருவான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். திருப்பி அவரோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேற மாதிரி ஒரு உலகத்துல இருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே, இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் கரெக்டா அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ள வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவா மாறணும் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ள வந்த உடனே எப்பா நிம்மதி ஆயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்கு வராமலே இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்க அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த வீடையும் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்க காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக்ல இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியா என்னோட நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யல ஒரு டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமா தான் இருக்கு, எமோஷனலான டிராவலாக தான் இருக்கு. பெரிய பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட டிராவல் பண்ண, எப்படி என் லைஃப்ல ராம் சார் அப்படிங்கிறது என்னோட அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்றது என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான, என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு மனிதர். இன்னும் நினைச்சு பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பெரிய பெருமாள் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு. நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கல. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், நடக்கல. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 days கழிச்சு ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்றாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்றான். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா நல்ல கதை இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரிங்க, மேரேஜ் ஆகி ஒரு 10 days கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுறேன். ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்தேன். திருப்பி 1 month கழிச்சு திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணா அந்த நாள்ல இருந்து பெரிய பெருமாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய பெருமாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவரோட ஸ்கிரிப்ட் புக் கையில வச்சுக்கிட்டு என் கூடவே உட்கார்ந்து அலைஞ்சது. அவர் ஈராஸ்ல வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போனாரு, பெரிய பெரிய ஆட்கள் அலுவலகத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு. என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், இந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனா இருந்தாரு. ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாறி டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்ல போனா ரொம்ப கரெக்டா ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு சினிமாவுக்குள்ள ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பா கிடைச்சிச்சு. நம்ம டோன்ல இல்லாம சார் சொன்னாலும் பணக்காக போய் டோன்ல இருப்பாருன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு என்னை நம்பி செல்வம் கூட்டிகிட்டே அலைஞ்சாரு. ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்திச்சு என்னை கூட்டிக்கிட்டு அலையலாம் நான் சீக்கிரமா டைரக்டர் ஆகி பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோட என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிட்டு போய் அவர் நீங்க நான் டைரக்டரா இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவனோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு, அது என்னைக்குமே மறக்க முடியாது. நான் இப்பவும் நினைச்சிட்டே இருப்பேன். திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன், எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷனல். அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகள்ல என்ன மாதிரி நடக்கும்னு தெரியல. நிச்சயமா இன்னைக்கு அவர் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் டைரக்டராக இருக்கேன். நிச்சயமா நானும் அருணும் வந்து படம் பண்ணாம அது சாத்தி அடையா அந்த படம் பண்ற நாள் 2 பேருமே அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல. அதனால அருணுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும். என்னால் கமிட்மெண்ட் பண்ணிச்சிட்டோமே, அருண் கால் பண்றாப்படி, அருண் ப்ரொடியூசர் ஆயிட்டாப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன்.
நம்ம ஏட்டிக்கு இப்படி பதில் சொல்றோம், அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்கு, இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்றோம். நிச்சயமா அவங்க கூட கமிட்மெண்ட் எப்பவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கேன். அருண் நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எப்படியாவது படம் அவங்க கூட பண்ணியே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து, ராம் சார், நீங்க, நானும் 3 பேர் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமா நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷப்படுக்க நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளா அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா உங்க அம்மா அப்பா தெரியும், எனக்கு உங்க வீடு தெரியும். நிஜமாவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷனலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ முதல்ல எமோஷனலாக பேசுகிறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது. இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சுல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே ரொம்ப எமோஷனல் மேடை ஆயிடுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ராம் சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. 2 படம் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. நான் அவன்கிட்ட கேட்ட அருண் என்ன ஒன்றும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாவே இந்த மாதிரி நாட்கள் தான் நாங்கள் ஏங்கி இருக்கோம். நிச்சயமா அருண் மேல பொறாமையும் பெருமை இருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமா கெத்தா அவர் என்னன்னா இன்னும் ஒரு அவர் நினைச்சா எந்த மாதிரி இப்போ இங்க பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்ட் இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமா வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனா குவாலிட்டி, என்னோட படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கிஸோட படம் இது அப்படின்னு சொல்ற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான் அவரோட பெரிய விஷயம். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அவ செலவு பண்றான், பயங்கரமா சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவுக்காக அது ஒண்ணு போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளவு பண்றான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமா உங்க மனசுக்கு சொல்றேன், உங்களோட இதுக்காகவே சொல்றேன், நிச்சயமா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும். இந்த திருப்பிகை படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு நைட் என் ஒய்ஃப் எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும் போது ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்துல சொந்தமாக ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு, அந்த ஓடு என்னோடதான் இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதான் இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமா நான் பேசுறதை விட அவங்க தான் பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமா, 3 மணிக்கு அவங்க பயங்கரமா அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டேன், தவிர்க்க முடியாது சொல்லுவாங்க, அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முதல்ல சொந்த வீடா போனது, நாங்க கல்யாணம் ஆகி போனதும் அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டுல இருந்தது கிடையாது. நாங்க காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேச சொல்லிடுறேன், முதல்ல நான் அருணுக்காக பேசுனதுக்காக பேசுறேன். நாங்க காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படா இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டில் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, பையன் வந்துகிட்டே இருக்கான், வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பரியேறுமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன், திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படி பரியேறுமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க, ஏதாவது சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பத்தி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன், எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்ன இன்டராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருந்தேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமா அது ஒரு ஃபீலாவே இருந்தது கிடையாது. என் வீட்டுல நான் தூங்குவேன், எழுந்து போவேன். அதனால வீடை பத்தி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பத்தியான கனவு தான் அதிகமா இருந்திருக்கு. ஆனா என் ஒய்ஃபுக்கு வீடு பத்தியான கனவு அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள், அப்பா இல்ல. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீடு சொல்லிட்டே இருப்பாங்க. பரியேறுமாள் கிட்டான உடனே எதை பத்தி யோசிக்காம வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்ப இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பத்தி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும், இது எப்படி ஆகணும், எதுவுமே யோசிக்கல, வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணும் போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு. எனக்கு அது தெரியவே இல்லை. பட் திருப்பிகை படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க.
ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இப்ப யோசிச்சுப்பாரு, சத்யகுமார் சார் வந்து அப்பா இருக்காரு, அப்பா அவர் தூண் மாதிரி இருக்காரு. ஒருவேளை சத்யகுமார் சார் இல்லாம எங்க அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு ஒரு ஒரு கூட்டோட வேல்யூ. இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம போற உணர்வு இருக்குல்ல, அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிட்டே இருந்தேன். நிச்சயமா இந்த படம் நேர்மையான கலைஞர்களால, நேர்மையான டீமான, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப நெருக்கமா மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நிச்சயமா சொல்றேன், இந்த படத்தை பற்றியான, இந்த படம் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம், மீடியாக்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஒவ்வொரு சராசரி மனுஷனோட கனவு ஒவ்வொரு சார்ந்த விஷயமா இருக்கும். அப்படி பெரும் கனவை நம்பி வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை பற்றியான கதை. நிச்சயமா இந்த படத்தை மக்கள் தியேட்டர்ல வந்து ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு மனுஷங்களுமே ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆயிருக்கு. எனக்கு மெட்ராஸ் மேட்னி ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன். மெட்ராஸ் மேட்னி வந்து எனக்கு அது எப்படி இன்னும் பெருசாக போக வேண்டிய படம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷனலாக பிடிச்ச அந்த படம். அதை மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஆசை. ஏன்னா இந்த படம் அத்தனை விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இந்த படம் உண்மையாக இருக்கு, உண்மையாவே எடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேர் மனசுக்குள்ள இருந்தும் ஸ்ரீகணேஷ் பேச முயற்சி பண்ணியிருக்காரு. தேவயானி மேம் சொன்னாங்கல்ல, நான் நிஜமா மேம் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தேவயானி மேம் எந்த பாயிண்ட்ல பேச போறாங்கன்னு பார்த்துட்டே, நீங்க பேசவே மாட்டீங்க படத்துல, எந்த இடத்துல நீங்க பேச போறீங்கன்னு பார்த்துட்டே போனாங்க. ஒரு 4-5 இடத்துல தான் நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 இடத்துல பேசும்போது பூ பூக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள. நீங்க பேசுற பாயிண்ட் தான் அந்த வீட்டுக்குள்ள பூ பூக்குது. நீங்க ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப பேசுறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த பாட்டோட மியூசிக்கே மாறுது. அந்த நீங்க பேசினோட மியூசிக் மாறிடுது. நான் பார்த்த விஷயம்ல நீங்க பேசுற தொழில அந்த இடம் மாறிடுது. ஒரு சித்தார்த் சாரோட ஆக்டிங், நான் சொன்ன சித்தார்த் சாரை வந்து நான் இந்த படம் கதை தெரியும் போது நான் சொன்னேன், சித்தார்த் சாரை வந்து ஜீனியஸ் இல்லை, அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, அவரை வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். சார் நம்ப வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆக 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 நீங்க வீடுகள், அதாவது என்ன சொல்றது, இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த கதையோட நேர்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பயந்தேன், ஓப்பனா சொல்லணும்னா இது எப்படி இந்த வீட்டுக்குள்ள எப்படி சித்தார்த் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது நீங்க தெருவில் அலையும் போது, உட்காரும் போது, அப்பாவை பார்க்காம குனிஞ்சிட்டு நடந்து வரும்போது அப்பதான் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃப். நான் ரொம்ப நிமிர்ந்து அலைஞ்ச பையன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள வேற மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ள வாழ்ற இந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை இப்ப இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா லைவா பாக்குறேன். எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. எங்க வீடு திறந்தே கிடக்கும், வாசலும் கிடையாது, முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம் கிடையாது. இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சீன் போதும் சார். அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுற ஒரு சீன் போதும் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய. ஏன்னா ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம், பில்டிங் தூக்கிட்டு. பாட்டு சத்தமா வந்துச்சுன்னா மறுநாள் காலம் கதை தட்டிடுவாங்க. உங்க பாட்டு போட்டதுக்கெல்லாம் நாங்க வீட காலி பண்ணிருக்கோம், ஓகேங்களா. அவர் செல்லா மூட பயங்கரமாயி சித்தார்த்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசா போட்டுட்டு சவுண்ட் வச்சு விட்டுருவாரு. மறுநாள் காலை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. இப்ப திங்ஸை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம். எந்த வகையில இந்த படம் அருணுக்காக, வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாம அருண் போன்ற டைரக்டர், அருண் மாதிரியே ஹீரோ, இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியா இந்த மாதிரி விஷயங்களை நம்பி, மக்களை நம்பி ஒருத்தங்க உழைச்சி இவ்வளவு நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான். வேலை பார்க்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு கிரியேட் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க. மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இதை கொடுப்போம், அவங்க சொல்லட்டும் நம்பிதான் இருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹெச்கே. நிச்சயமா இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புறேன். அப்படி ஒரு பெரிய வெற்றியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆனா நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னா நீங்களும் அருணனும் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாதி உண்மையிலே சுவாதி எங்க வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தான்.
சுவாதி ஏன்னா அருண் அழகு ரொம்ப, அருண் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பாரு. சுவாதியோட இருக்கும்போது மட்டும் அருண் ரொம்ப அழகா தெரிவாரு. ஏன்னா அருணுக்குள்ள அருண் என்ன மாதிரி கேரக்டர்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு சுவாதியை பார்த்தா தெரிஞ்சிடும். சுவாதி தான் அருண். ரொம்ப சந்தோஷம் சுவாதி, இன்னைக்கு நீங்க ஒரு தயாரிப்பாளராக நீங்க வந்து இருக்குதுக்குல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் என்னோட மனைவியை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்கேன், அருணும் தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காங்க. ராம் சார் ஏதோ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ராம் சார், இந்த ராம் சார் பண்ண பிரம்மாண்டங்கள்ல நாங்களாம் இருக்கோம். இது எல்லாமே ராம் சாரால் நிகழ்ந்தது. அப்படி நிகழ்த்தப்பட்ட ரெண்டு பேர் வெற்றியாளர்கள் தான் நானும் அருணும். ரொம்ப நன்றி சுவாதி, தேங்க்யூ.